இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது பாம்புகள் பற்றி தான். அதாவது நான் சொல்கிற பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வகையான பாம்புகள் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சரியா? அது என்னன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. சரியா? 30 வகையான பாம்புகளோட பேர்களும் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜநாகம் பாம்பு தான். இந்த ராஜநாகம் பாம்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கருநீல நிறத்தில் இருக்கும். இந்த கருநீல நிறத்தில் இருக்கிற ராஜ பாம்பு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, மிகப்பெரிய மலைப்பகுதியில் தான் இந்த ராஜநாக பாம்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் 3 சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? 3 சிம்பிள்னா எப்படி நீங்கள் உங்களுக்கு அடிக்கடி பார்த்துருப்பீங்க, இல்லை நியூஸில் இல்லை செல்லுலலாம் பார்த்துருப்பீங்க. 3 ராமம் போட்ட மாதிரி இருக்கும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா கரு நீலம், கரு வெள்ளை கலந்தது, அப்புறம் நீலமும் கருப்பும் கலந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதிகமாக படம் எடுக்கும். சரிங்களா? நல்லா படம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து விஷத்தன்மை 175% இருக்குது. சரிங்களா? நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கணும். சரிங்களா? இந்த ராஜநாகத்தை பார்த்தீங்கன்னா சாமியோடு சேர்ந்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா புத்து இந்த மாதிரி வகையில் தான் இருக்கும் அப்படின்னு இல்லாமல் நார்மலாகவே மலைப்பகுதியில் அதிகமான நடமாட்டத்தோடு இருக்கும். ஒரு சில கிராமத்தில் அதிகமாக இருக்கும். அப்புறம் நகரங்களிலும் அது ஒரு சில இடத்துல நகரங்களில் இந்த வயலில் மரம் இந்த மாதிரி இடத்துலையும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ராஜநாகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது கொம்பேரி மூக்கன். இந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும், ரொம்ப வளர்த்தியாக இருக்கும் இந்த பாம்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பேரி மூக்கன்னா மூக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இது கொஞ்சம் அதோட தலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டின மாதிரி லேசாக இருக்கும். இந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கும்போதோ இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போதோ அதோட அசைவை வச்சு மனிதர்கள் வராங்க அப்படிங்கிறது இது கண்டுபிடிச்சிருமா. சரிங்களா? ஆனால் இந்த கொம்பேரி மூக்கம் பாம்பு பயங்கர ஸ்பீடுங்க. நல்ல ஸ்பீடாக என்ன தெரியுமா பண்ணும், யாராவது வராங்க அப்படின்றது அதுக்கு காது கேட்காதுல்ல, அதோட அசைவை வச்சே மனிதர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருமா. அதனால் வந்துட்டு அதோட பயத்தினால நாம் தெரியாமல் மிதித்தாலோ இல்லை நம்ம பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நம்ம மிதிச்சிட்டோம் அப்படின்னாலும் அது வந்துட்டு நம்மளை கடிச்சிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஸ்பீடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓடும் இந்த கொம்பேரி மூக்கம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பாம்பு. இந்த பச்சை பாம்பு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பச்சையாகவே தான் இருக்கும். ஆனால் உருவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பாம்பு உருவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் பச்சையாக தான் இருக்கும். ஆனால் இந்த பாம்புக்கிட்ட இருக்கிற ஒரு விசித்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு வந்துட்டு நம்மளோட கண்ணை நோக்கி தான் தாக்கும் அப்படின்ற ஒரு அப்போ இருந்தே ஒரு பழக்கம் இருக்குது. அதை பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். சரிங்களா? ஆனால் இந்த பச்சை பாம்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைமு பார்த்துருக்கேன். எப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைக்காடு மாதிரி தான். அப்போ நான் ஜன்னலில் பார்த்தேன். ரொம்ப சின்னதாக அப்படியே ஒல்லியாக இருந்துச்சு அந்த பாம்பு. ரொம்ப சின்னதாக ஒல்லியாக இருந்துச்சு அந்த பாம்பு. பார்த்தீங்கன்னா அதோட கண்ணு நல்லா பளிச்சுன்னே தெரிஞ்சுது. நான் பார்த்தேன், ஆனால் அதை வந்து நான் அடிக்க கிடையாது, சும்மா நார்மலாக ஜன்னலில் இருந்து பார்த்தேன் அதோட. சரிங்களா? ஆனால் இந்த பாம்பு கண்ணை கொத்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னால் என்ன சொல்கிறது நம்ப முடியல. ஆனால் இந்த மாதிரி பாம்பு வெளிநாடுகளெல்லாம் சின்னதாக இல்லை, ரொம்ப பெருசாகவே இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக ஒரு நியூஸில் படித்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா பறக்கும் தன்மையோடையே இருக்கும். நான் ஆக்சுவலி இதை பற்றி சொல்லியிருப்பேன். பறக்கும் தன்மையோடையே பெரிய பெரிய பாம்புகளை கிளை தாவர மாதிரி அந்த பாம்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட அந்த பாம்பு பச்சை கலரில் சின்னதாக இருக்கும் நம்ம ஊர்லெலாம். சரிங்களா? அதுதான் பச்சை பாம்பு. கண்ணை தான் கொத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய முட்டை தின்னி பாம்பு அப்படின்னு இருக்குது. இந்திய முட்டை தின்னி பாம்பு அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா டாட்டாக புள்ளியாக கருப்பு வெள்ளை, அப்புறம் அதோட லைனாக அந்த பாம்பு இருக்கும். சரிங்களா? அப்படி லைனாக இருக்கக்கூடிய இந்த பாம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மொத்தமாக சைஸு ரொம்ப வளர்த்தி இல்லாமல் கொஞ்சம்
குட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். இந்த பாம்பு பார்த்திங்கன்னா அதிகம் இந்த பாம்பு பார்க்குறது ரேர் தான். ஆனால் இருந்தாலும் இந்த பாம்பு இருக்குது. ஆனால் இதை பார்த்தோம்னா இந்த பாம்பு தான் இதோட பேருன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த பாம்பு இருக்கும் சரிங்களா. நாம் மொத்தத்தில் பாம்பு வந்து விட்டான் சரின்னு ஓடுவோம், இல்லைன்னா பயந்துக்குவோம். அது என்ன பாம்பு வகைன்னு கண்டுக்க போகிறோம் கிடையாது. ஆனால் வந்து இதில் வந்து இந்த பாம்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கலர் பார்த்திங்கன்னா இது நிறையா கலரும் கூட இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி தான் இந்த பாம்பு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பறக்கும் பாம்பு. என்னடா இது பறக்கும் பாம்புனா பறக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு இப்போ பாம்பை பார்த்தா ஒரு ஸ்பீடாக நல்லா வளைஞ்சு வளைஞ்சு ஓடும் இல்லையா. ஆனால் இந்த பாம்பு ஒரு இடத்துல அப்படியே தாவி அப்படியே பறக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரு நிறம் இருக்குன்னா பச்சையும் வெள்ளையும் கோடு கோடாக இப்படி வந்து கோடு கோடாக இழுத்த மாதிரி கலரில் இருக்கும். இந்த பாம்பு தாவும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி சொல்கிறதுனா, வெட்டுக்கிளி இருக்கு இல்லையா, அந்த வெட்டுக்கிளி வந்து தாவும் இல்லையா, அதே மாதிரி இந்த பாம்பு அப்படியே தாவும். தாவறதுனால தான் இந்த பாம்புக்குமே என்ன சொல்கிறது பறக்கும் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயே பறக்கும் பாம்புனாலே இப்படி தான், இப்போயும் அந்த பாம்பு அப்படி தான் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது ராஜநாகம். இது வந்துட்டு நாகப்பாம்பு. இந்த நாகப்பாம்பு பார்த்தீங்கன்னா உருவத்தில் ஒல்லியாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு 3 ராமம் போட்டிருக்கோம் இந்த நாகப்பாம்பு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ராஜநாகப்பாம்பை விட நாகப்பாம்புக்கு விஷத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு சில பாம்பில் விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இந்த புத்து இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் இதெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இடத்துல இந்த பாம்பு வந்து நல்லா அதாவது அதிகமாக வரக்கூடிய இடமும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு அவ்வளோ சீக்கிரம் வீட்டு பக்கம்லாம் வராது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது காடு வயல் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த பாம்புக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பாம்பை கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை இருக்கு இல்லையா, முட்டை வைப்பாங்க. அப்புறம் என்ன செய்யணும், பாலெல்லாம் கொண்டு வந்து அந்த புத்துக்கிட்டு வைப்பாங்க, இல்லை ஒரு மலைப்பக்கத்தில் கூட வைப்பாங்க. அந்த பாம்பை வந்து குடிச்சிட்டு நம்மளுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்வாங்க. அதுக்காக தான் அதில் ஒரு பேர் வாங்கக்கூடிய பாம்பு தான் இந்த நாகப்பாம்பு. அதனால தான் இதுக்கு நாகப்பாம்புன்னு பேரு கூட. நல்ல பாம்பு இல்லை சாரி நாகப்பாம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுவிரியான் பாம்பு. சூப்பா கட்டுவிரியான் பாம்புனாலே அதோட உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு கலர் இருக்கும். இது சந்தன கலரில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது. அப்புறம் வெள்ளை கலரில் இருக்குது. இந்த பாம்பை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக விஷத்தன்மை கொண்டது. இந்த பாம்பு ஒருத்தங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு கட்டுக்கும் ஒவ்வொரு விஷம் ஏறும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன பழமொழியோ எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் இந்த பாம்புன்னு எடுத்து இந்த கட்டுவிரியான் பாம்பு ரொம்ப அதிகமாக நச்சுத்தன்மை கொண்ட அதிக விஷமுடைய பாம்பு. இந்த பாம்பு கடிச்சதுன்னா ஒரு செகண்டு கூட வித்ட்ரா பண்ணாமல் உடனே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும். ஆனால் இதில் ஒரு உண்மை என்னென்னா, நான் ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு டைம் திருப்பூருக்கு ஒர்க் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூமில் தான் ஸ்டே பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி அந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது நான் சும்மா அந்த நம்மளுக்குன்னு பேக் கொண்டு போகிறோமே, அந்த பேக் மேலே லஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நான் பாட்டுக்கு ஒரு யோசனையில் மேலே பார்த்துட்டு படுத்தேன். அப்போ என்ன பண்ணிட்டேன், என்னடா இது படுத்துருக்கோம், இன்றைக்கி என்னமோ ஒருவேளை பாம்பு கிம்பு இருக்குமோ அப்படின்னு எனக்கே தானாகவே ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உண்மையாலுமே எந்திரிச்சு அந்த பேக்கை லேசாக தூக்கி பார்த்தேன்னா இது வந்து சந்தன கலரில் லேசாக தூக்கி பார்க்குறேன். உண்மையாலுமே கட்டுவிரியான் பாம்பு அப்படி சுருண்டு இருந்துச்சுங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது கடவுளே ஒரு வேளை தோண வச்சாரா என்னங்கிறது எனக்கு தெரியாது. உண்மையாலுமே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சைஸில் சின்னது தான். அதுக்கப்புறம் திடீர்னு எந்திரிச்சு வெளியே ஒரே ஓட்டம்தான். ஓடி போய் அதுக்கப்புறமா வந்துட்டு பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பாம்பு இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க நல்லா பெரிய பெரிய குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போனாங்க உள்ளே. ஆனால் அவங்க உள்ளே போனாங்க, அவங்களுக்கு முன்னாடி பறந்து அடிச்சுட்டு இந்த பாம்பு முன்னாடி வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தாலும் உள்ளே போனவங்கள விட முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு இந்த பாம்பை வந்து அடிச்சிட்டாங்க. கட்டு விரியலைங்க, அதனால தான் அடிச்சிட்டாங்க. இப்போ நாம் அதை பாம்புன்னு விட்டாலும் அங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதனால் அவங்களையும் யாராவது ஒன்று தாக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த பாம்பை வந்து அப்போ அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த கட்டுவிரியான் பாம்புன்னு பார்த்தாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த ஒரு அனுபவம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அது அதிக விஷத்தன்மையும் கூட சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணாடி விரியன் பாம்பு.
கண்ணாடி விரியன் பாம்புன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும்னு நினைக்க வேண்டாம். கண்ணாடி விரியன் பாம்புனா அந்த பாம்பு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறதுனா பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு அப்படியே கண்ணாடி மாதிரி மினுமினுக்கும் அந்த பாம்பு. இந்த பாம்புமே விஷத்தன்மை கொண்டது தான் சரிங்களா. ஆனால் இந்த பாம்பு உருவத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக கொழு 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 கொழுன்னு நல்லா மொத்தமாக வளர்த்தியாக இருக்கும் இந்த பாம்பு. அப்படி இருக்கும் இந்த பாம்பு. ஏன்னா அதனால தான் இந்த பாம்புக்கு வந்து கண்ணாடி விரியான்னு வச்சுருக்காங்க. இதுவுமே விஷத்தன்மை கொண்டது தான். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மண் இருக்குது இல்லையா, நல்லா ஈர மண் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அதிகமாக இந்த கண்ணாடி விரியன் பாம்பு இருக்கும். இதுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, ஈரத்தன்மை அதிகமாக தேவைப்படும் அப்படின்றதுனால இது அந்த மாதிரி இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. பாம்புனாலே எல்லா இடத்துலையும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது சுருட்டை விரியன் பாம்பு. இந்த சுருட்டை விரியன் பாம்பு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சுருண்டு இருக்கும். அப்படியே இப்படி ரவுண்டாக சுருண்டு இருக்கும். இந்த பாம்புமே விஷத்தன்மை தான். இந்த பாம்பு விஷத்தன்மை சொல்லும் போதெல்லாம் இது கொஞ்சம் அதிகமான விஷத்தன்மை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் சரிங்களா. இந்த சுருட்டை விரியன் பார்க்க சைஸில் குட்டையாக தான் இருக்கும். ஆனால் அந்த குட்டையாகவே என்ன பண்ணணும்னா அப்படியே சுருண்டு இருக்கும். இப்படி சுருண்டு இருக்கும். இந்த பாம்பு சுருண்ட மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பாம்பு அடிக்கடி எல்லா இடத்துலையுமே ஈஸியாக பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். சும்மா நம்ம பாத்திரம் விளக்கும் இல்லை துணி தைக்கிற இடத்துல கல்லுக்கடியிலலாம் இது இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாம்பு. இந்த சுருண்டு இருக்கும், நம்மளுக்கே தெரியாது. மண்ணும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கும், இல்லை கல்லும் இதுவும் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த சுருட்டை விரியன். இது வந்து விஷத்தன்மை உண்மையோடு தான் இந்த பாம்பு. இந்த பாம்பு பார்த்தாலும் பயப்படாதீங்க சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா புல்விரியன் பாம்பு அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இது விஷம் கொஞ்சம், அதாவது 100ல் ஒரு 60%ன்னு வச்சுக்கிங்களேன். 10%னாலும் விஷம்தான். ஆனால் இதோட அளவு நான் சொல்கிறேன். இந்த புல்விரியன் பாம்பு பார்த்தீங்கன்னா பச்சையும் கருப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த பாம்பு. இந்த பாம்பு கொஞ்சம் பார்க்குறது ரேர் தான். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன பாம்பெல்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு பக்கம் இருக்கும். மனிதர்களை வந்து அதிகம் தாக்காது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். ஆனால் நாம் போய் வேணுமுன்னே கை வச்சோம், இல்லை நம்மளுக்கே தெரியாமல் கூட தான் நம்ம நடக்கிறோங்க. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி போகக்கூடியது தான் இந்த புல்விரியன் பாம்பு. இது அதிகம் பார்த்திங்கன்னா மலை சைடு, இல்லைன்னா எப்படி சொல்கிறது, நிறையா தோட்டமெல்லாம் இருக்குது இல்லையா, தோட்டம்லாம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு இந்த பாம்பு அதிகமாக இருக்கும். அதுதான் பேர் புல்விரியன் பாம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ராச மலைப்பாம்பு. ராச மலைப்பாம்பு எப்படி தெரியுமா, மலைப்பகுதியில் அதிகமாக இருக்குது. எப்படி இருக்கும், சும்மா அதோட உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா இத்தச்சோடு இருக்கும். சைஸ் இப்படின்னா பார்த்துக்கங்க, நல்லா இத்தச்சோடு சைஸ் இருக்கும். நல்லா இவ்வளோ சைஸாக இருக்கும். நல்லா வளர்த்தியாக இருக்கும். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி எலி, முயல், அப்புறம் எப்படின்னா முழுங்கும். நல்லா முழுங்கிரும். அதோட பசிக்காக வந்துட்டு அது முழுங்கிரும். அப்புறம் வந்து எப்படி சொல்கிறதுனா சுருட்டிக்கும். ஏதோ ஒரு பொருள் கிடச்சிது அப்படின்னா இந்த ராசப்பாம்பு வந்து என்ன பண்ணுன்னா நல்லா பெருசாக லென்த்தாக இருக்குது. நம்மளால் தூக்கவே முடியாது அந்த பாம்பு, அந்த அளவுக்கு அது வெயிட்டாக இருக்கும். ஏதோ ஒரு உணவோ இல்லை மாமிசமோ அதுக்கு வேணுங்கும்போது அதை பிடிச்சி அப்படியே இறுக்கிக்கும். அப்படியே இறுக்கி அதை வந்து கொன்னுடுன்னு வச்சுக்குவேன். கொன்னுட்டு அப்படியே முழுங்குத்தன்மை கொண்டது தான் இந்த பாம்பு. இது பார்க்கவே நல்லா பெருசாக இருக்கும், வெயிட்டு நல்லா அதிகமாக இருக்கும் இந்த பாம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய மலைப்பாம்புன்னு பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வளர்த்தியாக இருக்கும். ஆனால் இப்படி குண்டாக இருக்காது. கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்கும். இந்த பாம்பு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து முழுங்க முடியாது. எலி, முயல், அப்புறம் இந்த மாதிரி சின்ன பூச்சி வகைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து முழுங்கும். இது வந்துட்டு பல்லு ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் கடிக்கத்தன்மை இருக்குது இந்த பாம்புக்கு. ஆனால் மனிதர்களை அவ்வளோ தாக்காது. மலைப்பாம்புலாம் ஆனால் அதை பார்த்தா நம்மளுக்கு பயம் வந்துடும். அந்த அளவுக்கு உடம்பு நல்லா லென்த்தாக வச்சுருக்கும். குண்டு வேணால் கம்மி தான், ஆனால் லென்த்தாக இருக்கும். இந்த பாம்பு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காளியாய் குட்டி அப்படின்ற பாம்பு பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும். இந்த பாம்பு வந்து ஒல்லியாக இருக்கும், ஆனால் வளர்த்தியாக இருக்கும். வளர்த்தியாக இருக்கும். அதோட வாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எலி வால், பல்லி வால் இருக்குல்ல, அந்த மாதிரி வளர்த்தியாக இருக்கும். நடுவில் உடம்பு கொஞ்சம் இருக்கும், தலை வந்து சின்னதாக இருக்கும். இதெல்லாம் நம்மள பார்க்க மாட்டோம் அதிகம். வந்து இது வந்து உலா வராது. ஆனாலும் இந்த பாம்பு வந்தாலும் இதுதான் இந்த பாம்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். ஏதோ ஒரு பாம்பு வருது, சின்னதாக வருது அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பாம்பை பார்த்தோம்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா
மண் மலைப்பாம்பு. என்னடா இது மண் மலைப்பாம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் நிறைய அடிக்கடி டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. சும்மா கும்முன்னு உம்முன்னு இருக்கும். பார்க்கவே பயமாக இருக்கும். அவ்வளோ பெரிய உடம்பு, அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், குட்டியாக இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க சைஸ் இருக்குங்க இல்லையா, அதவே ஆளையே முழுங்குற அளவுக்கு இருக்கும். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக்க கொழுக்க இருக்கும். நிறையா அதில் எப்படி சொல்கிறதுனா, நிறையா எப்படி சொல்கிறது, எனக்கே பயமாக இருக்குது அதை பார்த்தாலே. அந்த அளவுக்கு ஆளையே வளைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இருக்கும். அப்படியே மலையோட அந்த செகுரு கருங்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒட்டி இருக்கும். பெரிய பெரிய மலைப்பகுதியில், அதாவது பெரிய பெரிய மலைப்பகுதியில் அந்த பாம்பு அந்த கருங்கல் இருக்கு இல்லையா, அந்த கருங்கலோட அப்படியே ஒட்டி இருக்கு. நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது மரையிலையும் மரத்து கிளையிலையும் வரும்போது கீழே வரும்போது தெரியும் அது அசைவது. செகுரும் இதுவும் கல்லும் ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த கலரில் இருக்கும் இந்த பாம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலபார் குட்டி விரியன். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இதுவும் பச்சை கலரில் தான் இருக்கும். ஆனால் அந்த பச்சை கலர்லேயே புள்ளி புள்ளியாக வச்ச மாதிரி இருக்கும் இந்த பாம்பு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா குட்டையாக இருக்கும். ஆனால் உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்கும், குட்டையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மண் வயல்லாம் இந்த தண்ணிலாம் போகுது இல்லை, ஆறு அந்த மாதிரி ஆறு குளத்துல தண்ணிலாம் போகும். அந்த இடத்துல மண் கொஞ்சம் நல்லா ஈரப்படிஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைட்ல எல்லாம் இந்த பாம்பு இருக்கும் அதிகமாக. வறண்ட நிலத்துக்கு அதிகம் வராது இந்த பாம்பு. அதுக்கு வந்துட்டு ஈரத்தன்மை தேவைப்படுன்றதுனால அது வந்துட்டு அந்த மாதிரி இடத்துல சுற்றக்கூடிய ஒரு பாம்பு. ஆனால் இந்த பாம்பு வந்துட்டு நார்மலாக நாம் இருக்கிற இடத்துல இறக்காது. காட்டு பகுதியிலும் மலைப்பகுதியிலும் தான் இந்த பாம்பு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிய தண்ணீர் பாம்பு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே தான் இருக்கும். தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு தண்ணி தான் ரொம்ப பிடிக்குமாமா. ஆமாம். அதனால இந்த பாம்பு எங்கே பார்த்தாலும் தண்ணியிலே இருக்கும். நம்ம ஆற்றுக்கு இந்த மாதிரிலாம் குளிக்க போனோம்னா அங்கே இருக்கும். ஆனால் மனுஷங்க குளிக்கும்போது தொப்புன்னு விழும்போது அந்த பாம்பே வந்து விலைக்கு போயிடும். அது இருக்க தெரியாது. இந்த மாதிரி கல் இருக்கு இல்லையா, கல் இந்த மாதிரி மண்ணுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கும் இந்த பாம்பு, தண்ணி பாம்பு. சரிங்களா, அதனால இது ஆசிய தண்ணி பாம்புன்னு பேர். இது வந்துட்டு நம்ம பார்க்குறது ரேர் தான். ஆனால் நம்ம ஆளுங்க இல்லாத சமயத்தில் தண்ணிக்குள்ளே நல்லா நீந்தி வரும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோரைப்பாம்பு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா மண் கலரில் இருக்கும். அப்புறம் இந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த கீற்று, தென்னைக்கீற்று, பலவோனை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இது சுற்றிட்டு தெரியும் இந்த பாம்பு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும் அதிகமாக. அந்த கீற்றுக்குள்ளே இந்த மாதிரிலாம் அது மாதிரி போன்ற இலைகள் இருக்கக்கூடிய நல்லா காஞ்சு சருகமாக இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த பாம்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த பாம்புக்கு பேரே வந்துட்டு கோரைப்பாம்பு. இந்த கோரைப்பாம்பு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா புள்ளி புள்ளியாக சின்ன சின்ன டாட்டாக அப்படியே பார்க்க நல்லா நைஸாக இருக்கும் இந்த பாம்பு. அதனால இந்த பாம்புக்கு பேர் கோரைப்பாம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய ஓநாய் பாம்பு. இந்த இந்திய ஓநாய் பாம்பு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கருப்பாகவும் வெள்ளையும் கலந்த பாம்பாக இருக்கும். நல்லா வளர்த்தியாக இருக்கும், குண்டாக இருக்காது, ஒல்லியாக இருக்கும். ஆனால் சுருண்டு இருக்கும், நல்லா ரவுண்ட் ஷேப்பில். இப்போ நம்ம அட்டையை தொட்டோம்னா எப்படி சுருடும் அது மாதிரி இந்த பாம்பு வந்து சுருண்டு இருக்கும். இந்த பாம்புமே வந்துட்டு நார்மலாக கொஞ்சம் நம்ம பார்க்குறது ரேர் தான். மிகப்பெரிய தீவுலலாம் அதிகமாக இந்த பாம்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலைப்பாம்பு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் அப்படியே கலந்த மாதிரி ரவுண்டாகவும் இருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல புள்ளியாக இருக்கும், ஒரு இடத்துல கோடு வளர்த்தியாக இருக்கும், அப்புறம் புள்ளி புள்ளியாக ஒரு இடத்துல இருக்கும். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பாம்பு இருக்கிற சைஸு தான் இருக்கும். ஆனால் இந்த பாம்புமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, செடி கொடிகள் எல்லாம் நல்லா உள்ள அந்த செடியும் கொடியும் வளைச்சி வளைச்சி அதுக்குள்ளே போய் இருக்கக்கூடிய இந்த பாம்பு தான் இந்த ஓலைப்பாம்பு. அதனால இதுக்கு பேரே ஓலைப்பாம்புன்னு வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பார்க்குற இடத்துலலாம் இருக்காது. காட்டு சைடு தான் இந்த பாம்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம எங்கேயாவது டூரிஸ்ட்டோ இல்லை எங்கேயாவது போகும்போது பார்த்தா தான் உண்டு. அதிசயமாக எப்பயாவது அதாவது ஒரு இடத்துல வந்தாலும் வரலாம். நம்மளுக்கு தான் எப்போ என்ன எப்படி நடக்குன்னு தெரியாதுல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடுகளி பாம்பு. இது பச்சையும் காப்பி கலரும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா மனுஷங்க வராங்க, நடக்கிற அந்த அசைவு வச்சு விட்டாஞ்சேரும் பயங்கரமாக பறந்தடிச்சிட்டு போயிடும் இந்த பாம்பு. அப்படியாப்பட்ட தன்மை கொண்டது அந்த பாம்பு. அதுக்கு அந்த பாம்புக்கு பேர் ஓடுகளி பாம்புன்ட்டு. இந்த பாம்பு வந்துட்டு நம்ம நடக்கிற அசைவோ இல்லை நம்ம மூச்சோ இதை வச்சு அந்த பாம்பு கண்டுபிடிச்சிருமாமா, விட்டாஞ்சேரும் நம்மளுக்கு முன்னாடியே ஓடிடும். அந்த அளவு ஃபாஸ்ட்டாக போகிறது இந்த ஓடுகளி பாம்பு. நமக்கு முன்னாடி அது ஓடினா நமக்கு தானே நல்லது இல்லைங்களா. அதனால தான் இந்த பாம்பு பேரும் இப்படி போட. இதோட சைஸு பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸு தான். கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் அது எப்படி சாப்பிடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை நீர்க்கோழி பாம்பு அப்படின்ட்டு இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, அதிகமா பார்த்தீங்கன்னா, ஆடு, கோழி இந்த மாரி இடத்துல தான் அதிகமா இருக்குன்னு சொல்லுவேன்னு நெனைக்காதீங்க. இந்த பாம்பு காட்டு பகுதியில தான் அதிகம் இருக்கும். இந்த பச்சை பாம்பு செடி கொடிகளோட ஒட்டி இருக்கும். இதோட நிறமும் பச்சை கலர்ல தான் இருக்கும். நமக்கு தெரியாது ஒரு செடிய தொட்டோம்னா, இது செடி தானா பாம்பு அந்த அளவுக்கு இதோட உடம்பு அந்த மாரி இருக்கும். தொட்டா அப்படியே நர 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 நரன்னு இருக்கும் அந்த பாம்பு. அதுக்காக தான் இந்த பாம்பு வந்துட்டு பேரே இந்த பாம்புக்கு பேரே அதனால தான் பச்சை நீர்க்கோழி பாம்பு இருக்கும். தொட்டவே வளவளன்னு இருக்கும் இந்த பாம்பு. சரிங்களா? அதான் நீர்க்கோழி பச்சை பாம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரப்பாம்பு. இந்த சாரப்பாம்பு பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலாவே சும்மா கிணத்துல, ஓடையில, அப்புறம் நம்ம குளிக்கிற இடம், தண்ணி இருக்கிற இடத்துலலாம் இந்த சாரப்பாம்பு இருக்கும். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, அதிக விஷம் கிடையாது. ஓரளவுக்கு தான். ஆனாலும் விஷங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா இந்த பாம்பு என்னன்னா, நம்ம தண்ணிக்குள்ள இருந்தாலும் கடிக்கும் இந்த பாம்பு. சரிங்களா? அதனால தான் இதுக்கு பேரே சாரப்பாம்பு. நல்ல தண்ணீல தான் அதிகமா இருக்கும். வறண்ட நிலத்துல இருக்காது இந்த பாம்பு. நான் ஒரு டைமு நான் சின்ன வயசு. அப்போ எங்கள் அம்மா துணி துவைக்க போகும். அவங்க இங்கே போனாங்களா, அங்கே போனாங்களான்னு தெரியாமல் நான் தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது, இந்த சாரப்பாம்பு, நல்ல பாம்பு 2ம் ஒன்றா இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இந்த பாம்பு அப்பயே சின்ன வயசுலயே பார்த்தேன் நான் இந்த பாம்பு. அப்படி இருக்கும் இந்த பாம்பு. அதனால தான் இந்த பாம்பு பேரே சாரப்பாம்பு. இது அதிகமாக பார்த்தீங்கன்னா, நல்ல பாம்பு கூடயும் இந்த பாம்பு இருக்கும். சரிங்களா? இந்த பாம்பு பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சாரப்பாம்பு பற்றி. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கடற்பாம்புன்னு இருக்குது. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, நிறைய கடற்கரையில் கருப்பு வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த கடற்கரையிலையும் நிறைய செடியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓர சைடில் தான் இருக்கும். அப்புறம் மண் இருக்குங்களா, ஆளுங்க நடமாட இல்லாத இடத்துல அந்த மண்ணுக்குள்ளேயும் இந்த பாம்பு போகக்கூடியது. அதனால தான் இதுக்கு அது வளைஞ்சிருக்கும். அதோட மூக்கு நல்லா வளவளன்னு பொழிஞ்ச மாதிரி இருக்குது இந்த பாம்பெல்லாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நாய்த்தலையான் பாம்பு. இந்த நாய்த்தலையான் பாம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்தியாக இருக்கும். மூக்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்ததில்ல. ஆனால் நான் அதோட போஸ்ட்டு பார்த்துருக்கேன். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வளர்த்தியாகவே இருக்கும். நல்லா சுருண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த நாய்த்தலையான் பாம்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரண குருட்டு பாம்பு. இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி நிறைய மண்ணுலலாம் பார்த்தீங்கன்னா மண்ணுளி பாம்பு மாதிரி இருக்கும். குருட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடிக்கடி வரும். சின்னதாக தான் இருக்கும். கை சைஸோடு சின்னதாக ஒல்லியாக இருக்கும். வளன்னு மண்ணு கலர்லேயே இருக்கும். இந்த பாம்பு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தீக்குச்சி தீப்பெட்டியெல்லாம் பற்ற வச்சு நல்லா சாகடிப்பாங்க. இந்த பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வரும். அடிக்கடி இருக்கும். மண்ணில் இருக்கும். நீங்கள் இதை நிறைய பார்த்துருப்பீங்க. லைவாக பார்த்துருப்பீங்க. கையில் கூட தொட்டிருப்பீங்க. என் காலில் கூட மிதிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பாம்பு தான் இந்த பாம்பு. சரிங்களா? நீலகிரி பொந்து பாம்புன்னு இருக்குது. இந்த பாம்பு வந்து பொந்துக்குள்ளே தான் அதிகமாக நிறையா இருக்குமாமாங்க. இந்த பாம்பு நல்லா கருப்பு நிறத்துலையும் கருநீலத்துலையும் வெள்ளை நிறத்துலையும் இருக்கும் இந்த பாம்பு. அதனால தான் இதுக்கு இந்த பாம்பு பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் இருக்குல்ல, கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சாங்க அந்த பொந்துக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த பாம்புக்கு பேர் பொந்து பாம்புன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வெளியே வரக்கூடிய பாம்பு தான். தீனிக்காக எப்படியாப்பட்ட பாம்பு வெளியே எல்லாம் மேய தான் செய்யும். பேர் தானே பாம்புனா எல்லாம் ஒன்று தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இருதலை மணியன் பாம்பு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு தலை என்னமோ ஒன்று தான். ஆனால் அதோட வால் பக்கம் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரியே தலை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது தலை கிடையாது. அதோட உருவம் அப்படி இருக்கும். ஆனால் பேர் வந்துட்டு அதனால தான் இதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சாங்க. தலையும் அப்படி இருக்கும், வாலை பார்த்தாலும் அப்படி இருக்கும். ஆனால் தலை ஒன்று தான் இந்த பாம்புக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோதிர வளையன்ட்டு பாம்பு. உடனே அது மோதிரம் வளைஞ்ச மாதிரி இருக்குன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இருக்காது. நார்மலாக தான் இருக்கும். கோதுமை கலரில் இருக்கும் இந்த பாம்பு. நல்லா எக்கச்சக்க வளர்த்தியாக இருக்கும் இந்த பாம்பு. இதோட குட்டியை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்தியாக தான் இருக்கும். அப்படின்னா பெருசும் வளர்த்தியாக தானே இருக்கும். இந்த பாம்பு நல்லா கோதுமை கலரில் கொஞ்சம் புள்ளியாக வச்ச மாதிரி இருக்கும் இந்த பாம்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பையன் பாம்பு. இந்த பாம்பு நார்மலாக இருக்கிற மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக சுற்றி தான் இருக்கும். மற்றபடி இந்த பாம்பை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நார்மலாக இருக்கிற பாம்பு மாதிரி இருக்குது. இது மலைப்பகுதியில் தான் இருக்கும், அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை வாலாட்டி பாம்பு. இந்த மதுரை வாலாட்டி பாம்பு மதுரையில் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையுமே இருக்குது. பாம்போட பேர் தான் என்னமோ வாலாட்டி பாம்பு. ஆனால் வந்துட்டு இது போகும்போது நல்லா ஓடும்போது இது தலையை அதிகமாக தூக்கிறதோட வாலை தான் அதிகம் தூக்கிட்டு ஓடுறதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேரே இந்த மாதிரி வச்சாங்கன்னு நினைக்கிறேன். இது போகும்போது அந்த ஸ்பீடில் போகும்போது தலை தெரியாது, வால் தான் அதிகமாக தூக்குன மாதிரி இப்படி ஓடுமாம்மா இந்த பாம்பு அதிகமாக. அதனால தான் இதுக்கு பேர் இப்படிங்க.
சரிங்க. நான் உங்களுக்கு மொத்தமாக 30 பாம்பு வைக்க சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கும் மேலே நிறைய பாம்பெல்லாம் இன்னும் இருக்குது. அதோட பேரெல்லாம் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அது அந்த இந்த இந்த பாம்பெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பாம்புகள். ஆனால் மற்ற பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரே சொன்னாலும் ரொம்ப பேரே விசித்திரமாக இருக்கும். அது இல்லாமல் அந்த பாம்பெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவு பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தீவில் தான் அந்த பாம்பெல்லாம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தீவெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்போடயே வாழ்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் திரும்பினா பாம்பு, அந்த பக்கம் திரும்பினா பாம்பு, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட மனிதர்கள் தீவில் இருக்காங்க. ஸோ இந்த 30 பாம்பு தான் நம்மளுக்கு தெரிஞ்சு இந்திய நாட்டு பாம்பு. சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன். எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதை பற்றி 30 வகை பாம்புகள் என்னென்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். தெரிஞ்சுப்பாங்க. எப்படி இதுக்கிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? பாய்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அப்புறம் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், ஓட்டுங்க. சரிங்களா? தேங்க்யூ, நன்றி.